ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான பகல் வேளைக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ஜெப கூடுகைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் ஆவியானவரே, நீர் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று வாஞ்சையோடு இருக்கிறீங்களோ அதை நீங்க பேசுங்க. ஆண்டவரே, ஒரு மனிதருடைய சத்தத்தை அல்ல, உம்முடைய சத்தத்தை அவர்கள் கேட்க, நீர் பேச அவர்கள் கேட்க நீங்க உதவி செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த அருமையான ஜான்சன் சாருக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல என்னை அழைத்து வந்த அருமையான பிரவீன்குமார் சாருக்காகவும் என்னை அறிமுகப்படுத்திய எபனேசர் பிரதருக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நாம் கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிறோம். இந்த வருடத்தில் கடைசி பகுதியில் நம்ம வந்திருக்கிறோம். கிறிஸ்மஸ் காலம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அது நற்செய்தி என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நற்செய்தி என்ன? நற்செய்தியா? அந்த நற்செய்தி எப்படிப்பட்ட நற்செய்தி? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நற்செய்தி, இல்லையா? அப்படிதான் அந்த தேவ தூதன் அந்த மந்தையை காத்து கொண்டிருக்கிற அந்த மேய்ப்பர்களுக்கு அவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, என்ன செய்தி என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இவர் யார்? இந்த கிறிஸ்து யார்? ஒருவேளை நாம் சில காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனா வேதத்தில் பரிசுத்த அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய முதல் 4 புஸ்தகங்கள் சுவிசேஷ புஸ்தகங்கள் அல்லது நற்செய்தி புஸ்தகங்கள். இந்த நற்செய்தியை கூறுகிற ஒரு புஸ்தகங்கள். இந்த நற்செய்தியை கூறுகிற இந்த 4 புஸ்தகங்களும் யாரை குறித்து பேசுகிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுகிறது. அந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய காரியத்தை அவர்கள் வெளிப்படுத்தி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அதே போல அதற்கு பின்பாக, ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக சீஷர்களை துன்பப்படுத்தின சவுலை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் சந்திக்கும் போது நீர் யார் அப்படின்னு கேட்கும்போது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி நம்ம வாசிக்கிறோம். ரோமர் 1:5. தேவகுமாரனுமாயிருக்கிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியிலே பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். இந்த இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். அதுதான் குமாரன், தேவகுமாரன். இதுதான் அவர்கள் முக்கியமாக சொல்லுகிற காரியம். இந்த இயேசு கிறிஸ்து யார்? அவர் தேவகுமாரன். தேவகுமாரன் அப்படின்னா அங்க ஒரு பிதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
இல்லையா? அதை தான் நம்ம யூதர்கள் எதை நம்பிக்கொண்டிருந்தார்கள்? ஒரே தேவன், அவர் தான் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறவர். நமக்கு அவர் தேவாலயத்தில், அந்த எருசலேம் தேவாலயத்தில் அவர் வாசமா இருக்கிறார், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய நம்பிக்கை. இப்பொழுது தேவாலயத்தில் இல்ல, நாசரேத் ஊர். அதனாலதான் அந்த பிரதான ஆசாரியர் சொல்றார், நாசரேத்திலிருந்து நன்மை கிடைக்க கூடுமோ அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். நாசரேத்தில், அவர் பெத்லெஹேம்ல தான் பிறந்தார், ஆனா வளர்ந்தது நாசரேத்திலிருந்து வந்து சொல்லுகிறார், நான் தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். இது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா ஒரே தேவன், அவர் எங்க இருக்கிறார்? மகா பிரதான அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். அவர் எப்படி மனுஷனாக வருவார் அப்படின்னு சொல்லி குழப்பம் அவர்களுக்கு இருந்தது. ஆனா இவர்கள் தெளிவாக சொல்லுகிறார்கள், யார் வந்திருக்கிறது? யார்? தேவகுமாரன். அவர் வந்து என்ன செய்கிறார்? பிதா, என்னுடைய பிதா என்று சொல்லுகிறார். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நாம் திருத்துவம் என்ற வார்த்தை வேதாகமத்தில் இல்லாட்டினாலும் இந்த திருத்துவத்தை நம்ம என்ன செய்யறோம்? விசுவாசிக்கிறோம். இந்த திருத்துவத்தில் விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம்? பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன், 3 பேர் இருக்கிறாங்க. ஆனா அந்த 3 பேரும் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றா இருக்கிறார்கள். எப்படி ஒன்றா இருக்கிறார்கள்? ஒரே குடும்பமா இருக்கிறார்கள். ஒருவேளை நம்ம உலக பிரகாரமாக பாருங்க, ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னா அங்க யார் இருக்கிறா? ஒரு தகப்பன் இருக்கிறார், ஒரு தாய் இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறார்கள். இது எல்லாரும் சேர்ந்தது ஒரு குடும்பம். ஆனா அங்க தனித்தனியா ஆட்கள் இருக்காங்க. தகப்பன் இருக்கிறாரு, தாய் இருக்கிறார்கள், பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனா நம்ம குடும்பம்னு சொல்லும் போது ஒரே குடும்பத்தை சொல்லுகிறோம். ஏனென்றால் அவர்கள் உறவிலே இருக்கிறார்கள். இதைத்தான் அவர்கள் இந்த சுவிசேஷத்தில், குறிப்பாக யோவான் சுவிசேஷத்தில் முதலாவது சொல்லுகிறார். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? உறவிலே இருக்கிறார்கள், குடும்பமாக இருக்கிறார்கள். அப்படி அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் தான் என்ன செய்கிறாரு? நமக்கு இரட்சகராக, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர் தனிநபர் அல்ல, அவர் குடும்பமாக இருக்கிறார், உறவிலே இருக்கிறார், பிதாவோடு கூட இருக்கிறவர். இது ரொம்ப முக்கியம். இதை நம்ம புரிந்து கொள்வது முக்கியம். இது எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, யோவான் 1ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், 1ஆம் வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது. எல்லாம் உருவாகிறதுக்கு முன்பாகவே இவர்கள் இந்த மூவரும் இருக்கிறார்கள். இத யூதர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததுனால அவங்க என்ன சொல்றாங்க? ஆதியிலே தேவன் இருந்தார், ஆனா அதற்கப்புறமாகத்தான் தன்னுடைய மகனை அவர் குமாரன் உண்டாகிறார் என்று சொல்லி குமாரனை ஒரு படைப்பாக அவர்கள் சொன்னாங்க ஆதி காலத்திலேயே. இதுதான் என்ன சொல்றது, ஒரு தவறான உபதேசம். இந்த தவறான உபதேசத்தை போக்குவதற்காகத்தான் இந்த யோவான் சுவிசேஷம் முழுவதும் எழுதப்பட்டது. இந்த யோவான் சுவிசேஷம் எப்பொழுது எழுதப்பட்டது என்றால், மிகவும் கடைசியாக, அதாவது இயேசு கிறிஸ்து இறந்து அதுக்கப்புறம் உயிரோடு எழும்பி முதல் திருச்சபை அது ஆரம்பிக்கப்பட்டு ஒரு 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் கழிந்த பின்பாகத்தான் இந்த யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டது. யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டு அதன் பின்பாகவும் பல பிரச்சனைகள், இயேசு கிறிஸ்துவை குறித்த பிரச்சனைகள். அதனால நாம் சபையிலே சொல்லுகிற இந்த நெசையா விசுவாச பிரமாணத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்கள், இந்த காரியங்களை எல்லாம் மாற்றும் விதமாக, சரியான காரியத்தை சபைக்கு சொல்லும் விதமாக தான் இந்த நெசையா விசுவாச பிரமாணமே கொண்டு வரப்பட்டது. யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, அதனேசியஸ் என்ற ஒரு நபரால் கொண்டு வரப்பட்டது. அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம்? ஏன்னா நம்ம சுவிசேஷம் என்ன? இன்று கர்த்தராகி இருக்கிற கிறிஸ்து என்னும் இரட்சகர். அந்த கிறிஸ்து யார் என்பதிலே நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அந்த கிறிஸ்து குமாரன், அவர் எப்படிப்பட்டவர், அதைத்தான் இந்த நெசையா விசுவாச பிரமாணத்தில் நம்ம வாசிக்கிறோம்.
இரண்டாவது பகுதியில முதல்ல பிதாவை குறித்து நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது பகுதியில நம்ம என்ன வாசிக்கிறோம்? ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நம்ம ஒவ்வொரு நற்கருணை ஆராதனையிலையும் இந்த விசுவாச பிரமாணத்தை சொல்லுகிறோம். ஒரே பேரான குமாரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவருடைய சிறப்பு என்ன? அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். முதலாவது, அவர் பிதாவுக்கு பிரியமானவர். இது எங்க நம்ம பார்க்கிறோம்? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவர் யோவான் ஸ்நானகனிடத்திலிருந்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு கரையிலே அவர் வரும்போது 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இந்த சத்தம் யாரு பேசினது? இது பிதா பேசுறாரு இல்லையா? அப்போ அங்க பிதா இருக்கிறார், இங்கே குமாரன் இருக்கிறார். அதுக்கு முன்பாக நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அப்போ நமக்கு ஒரு குழப்பம், இந்த திருத்துவத்தை குறித்து ஒரு குழப்பம் இருக்கிறது. நிறைய காரியங்கள் நம்ம என்ன கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஆதியிலே பிதா இருந்தார், இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது அவரே குமாரனாக வந்தார், இப்பொழுது அவர் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஒரே நபர் தான், 3 நபர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்குது. ஆனா இங்க நம்ம 3 நபர்களையும் நம்ம பார்க்கிறோம். முதலாவது, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? புறாவை போல இறங்கி வருகிறார். கரையில நிக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. சத்தம் மேல இருந்து கேட்குது. அந்த சத்தம் எங்கிருந்து வருது? பிதாவின் இடத்திலிருந்து வருகிறது. அப்போ 3 நபர்கள் இருக்கிறார்கள், உறவில இருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியம். இதை விட்டுட்டு நம்ம ஒரு தனி தேவன், நம்ம இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஏன் இயேசு கிறிஸ்து நல்லவர் அதுதானே சொல்றோம் நம்ம. நல்லவர் ஏன் சொல்றோம்? அவர் ரட்சிக்க சிலுவையில மரித்து அவர் உயிரோடு எழும்பினதுனால, நமக்காக ரத்தம் சிந்தினால அவர் நல்லவர்னு சொல்றோம். பிதா நல்லவரா? பிதாவை குறித்து நமக்கு என்ன? இயேசுவை நம்ம இயேசு ராஜான்னு சொல்றோம், இயேசு அப்பான்னு சொல்றோம், இயேசு அப்பான்னு சொல்றோம். இல்ல, இயேசுவுக்கு ஒரு அப்பா இருக்காங்க, பிதா இருக்கார். அதனால யோவான் சுவிசேஷம் ஃபுல்லா என் பிதா என்று சொல்லுகிறார், என் பிதா. அப்போ இந்த இயேசு கிறிஸ்து பிரியமான குமாரன் முதலாவது. இரண்டாவது, அவர் என்ன செய்திருக்கிறார்? பிதாவை அறிந்திருக்கிறார். நேசம், லவ். முதல்ல பிரியமான குமாரன்னா நேசிக்கிறார் இல்லையா? இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இந்த வசனங்கள் ஒருவேளை நம்ம வேதத்துல இருந்தாலும் நம்ம அடிக்கடி தியானிக்காத ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். விரும்புகிறேன். இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன? பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடினால். அவருடைய அன்பு, இவர் என்னுடைய நேசகுமாரன்னு சொல்றாரு. இந்த அன்பு அவர் பூமியில பிறந்த உடனே வரல. அது எப்ப இருக்குது? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே பிதா குமாரன்ட்ட அன்பா இருக்கிறாரு. இந்த அன்பு மாறல. இந்த அன்பு மாறல. எப்ப மாறல? வார்த்தை மாம்சமாகும் போது மாறல. அவர் சிலுவையில அடிக்கப்படும் போதும் மாறல. இந்த அன்பு, பிதாவின் அன்பு மாறாது. மல்கியாவின் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம். நான் கர்த்தர், நான் மாறாதவர்.
அவருடைய அன்பு மாறாது. உலக தோற்றத்துக்கு முன்பாகவே இயேசு கிறிஸ்து மேல அன்பு வச்சிருக்கிறார்னா அந்த அன்பு ஒரு நாளும் மாறாது, நித்தியமாக மாறாது. ஆனா நம்ம தவறாக என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பிதா இயேசு கிறிஸ்துவை சிலுவையில தண்டித்தார் என்று சொல்லி நினைக்கிறோம். எப்படி அன்பா இருக்கிற ஒரு பிதா இயேசு கிறிஸ்துவை தண்டிக்க முடியும்? அங்க தண்டிக்கல, பிதா தண்டிக்கல. நாம தான் அவர் என்ன செய்தோம்? சிலுவையில ஒப்பு கொடுத்தோம். நம்முடைய பாவங்கள், நம்முடைய மீறுதல், நம்முடைய புறக்கணிப்பு அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். பிதாவை நான் அறிந்திருக்கிறேன் சொல்லுகிறாரு. இதை ஏற்றுக்கொள்ள முடியல அவங்களால. அதனாலதான் அவர்கள் என்ன செய்தார்கள்? சிலுவையில் அடித்தார்கள். அன்பு என்பது பிதாவுக்கும் குமாரனுக்குமா இருக்கிற அன்பு என்பது ஆதியிலிருந்து இருக்குது, உலக தோற்றத்துக்கு முன்பாக இருக்கிறது. அந்த விசேஷித்த அன்பை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்தார். அதனால தான் அதை நம்ம என்ன சொல்றோம்? நற்செய்தின்னு சொல்றோம். அந்த கிறிஸ்து யார்? குமாரன். அந்த குமாரன் எப்படிப்பட்டவர்? ஆதியிலிருந்தே பிதாவுக்கு பிரியமான மகனாக இருந்தவர். இரண்டாவது காரியம், பிதாவை அவர் அறிந்தவர் இந்த குமாரன். யோவான் 1:18. யோவான் 1:18. யாரும் காணல, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனே அவரை நம்மை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பிதாவை வெளிப்படுத்த. பிதாவை வெளிப்படுத்த. ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அந்த பிதா எப்படிப்பட்டவர்? நல்லவர், நல்ல தகப்பன், என்னோடு கூட இருக்கிறார், நான் அவரை அறிந்திருக்கிறேன். வேற யாரும் அறியல, நான் அறிஞ்சிருக்கிறேன். குமாரன் மாத்திரம்தான் அறிய முடியும். அந்த குமாரன் பிறந்திருக்கிறார். சுவிசேஷம் என்ன? பிதாவை அறிந்திருக்கிற, அவர் ஒருத்தர் தான் அறிஞ்சிருக்கிறாரு. பிதாவை அறிந்திருக்கிற குமாரன் பிறந்திருக்கிறார். வேற யாரும் அறியல. பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய எந்த பரிசுத்தவான்களும் அறியல. அதுதான் இந்த வேத வசனம் சொல்லுது. பிதா தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். குமாரனுக்கு பிதாவை குறித்த ஒரு அனுபவபூர்வமான ஒரு அறிவு அவருக்கு மாத்திரமே இருக்கிறது. இத அவர் திரும்பவும் சொல்லுகிறார். யோவான் 8:55 54-55 ஒருவேளை இந்த வசனங்கள் ஒருவேளை நமக்கு அடிக்கடி நம்ம தியானிக்காம இருந்திருக்கலாம். ஆனா இத நம்ம கொஞ்சம் பார்க்கும்படியாக ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். யோவான் 8:54 என் பிதா மகிமைப்படுத்துகிறவர் நீங்க சொல்லுகிறீர்கள். அறியவில்லை. போதும். நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். யார் அறிஞ்சிருக்கிறாரு? பிதா. என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறார். நீங்க என்னை மகிமைப்படுத்த வேண்டியதில்லை, என் பிதா என்னை மகிமைப்படுத்துகிறார். அந்த பிதாவை நீங்க என்ன சொல்றீங்க? உங்கள் தேவன் என்று சொல்றீங்க. என் பிதாவை நீங்கள் என்ன சொல்றீங்க? தேவன் என்று சொல்றீங்க. அவரைத்தான் தொழுது கொள்றீங்க. தேவாலயத்துல, மகாபரிசுத்தலத்துல அவர் இருக்கிறான்னு சொல்றீங்களே, அந்த தேவன் என்னுடைய பிதா. நீங்க தொழுது கொள்றீங்க, ஆனா நீங்க அவரை என்ன செய்யல? அறியவில்லை. யாரை பார்த்து சொல்லுகிறாருன்னா, இந்த காரியம் அந்த செனகரி சங்கத்தின் முன்பாக சொல்லுகிறார். வல்லுநர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஒருவேளை கமாலியல் அங்க இருந்திருக்கலாம், கமாலியல் பக்கத்துல பவுலும் இருந்திருக்கலாம். அவங்கள பார்த்து தான் சொல்றாரு, நீங்கள் அவரை அறியவில்லை, நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவர் மாத்திரம்தான் அறிஞ்சிருக்கிறார். யாரு? இயேசு கிறிஸ்து குமாரன். அவர்தான் இரட்சகராக நமக்கு பிறந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்து யாரு? அன்பான
பிரியமான மகன் குமாரன். இரண்டாவது, பிதாவை அறிந்திருக்கிறவர். மூணாவது ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த விசுவாச பிரமாணத்துல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர். பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர் இந்த விசுவாச பிரமாணத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதில் மற்றதெல்லாம் ஏற்றுக்கிறோம். அவர் குமாரன் தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நான் ஒரு சில காரியங்கள் நான் சொல்றேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர். அதை ஓகேன்னு சொல்லிடுறாங்க. தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய் தேவனில் மெய் தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர். ஜனிப்பிக்கப்பட்டவர் ஓகே, உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர் அது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து உண்டாக்கப்படல. அவர் ஒரு சிருஷ்டி அல்ல, அவர் ஒரு படைப்பு அல்ல, அவர் தேவன், ஆதியிலிருந்தே தேவன். அதைத்தான் யோவான் சுவிசேஷம் சொல்றாரு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. தேவன் தான், ஆனா குமாரனா இருக்கிறாரு, ஆதியிலே இருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? உண்டாக்கப்பட்டவர். அதுக்கு பேரு ஆங்கிலத்துல சபார்டினேஷன் தியரின்னு பேர். தேவன் ஒருவர் தான், இவர் அவருக்கு கீழே முதல். அதுக்கு வசனங்கள் இருக்கு. இவரே படைப்பின் முதல் பேரானவர்னு சொல்லி கொலோசையர்ல இருக்குது. படைப்பின் முதல் பேரானவர்னு படைச்சவர்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அவர் படைக்கப்பட்டவர் அல்ல, அவர் ஜெனிப்பிக்கப்பட்டவர். இங்க முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன? பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர். பிதா எப்படியோ அப்படியே குமாரன். யோவான் 10 அதிகாரத்துல 30ஆம் வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். ஒன். எங்களை பிரிக்க முடியாது, எங்களை செப்பரேட் பண்ண முடியாது. நாங்க எப்படி இருக்கிறோம்? உறவுல இருக்கிறோம், ஐக்கியத்துல இருக்கிறோம், இணைப்பில இருக்கிறோம். அந்த இணைப்பு, அந்த உறவுல நம்மளை இணைத்திருக்கிறார், உங்களையும் என்னை இணைத்திருக்கிறார். அதுதான் சுவிசேஷம். அந்த இணைப்புக்குள்ளாக, அந்த உறவுக்குள்ளாக, அந்த அருமையா அந்த உறவிலே எல்லாம் இருக்கிறது. அந்த உறவிலே அன்பு இருக்கிறது, அந்த உறவிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, அந்த உறவிலே கொண்டாடுதல் இருக்கிறது, அந்த உறவிலே எல்லாம் இருக்கிறது. அந்த உறவுக்குள்ளாக நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? இயேசு கிறிஸ்து வந்ததுனால, இயேசு கிறிஸ்து பிறந்ததுனால, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷனாக நம்மை போல ரத்தமும் சதையுமாக, மாம்சத்தையும் ரத்தத்தையும், பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, அவரும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராகி 33 ஆண்டுகள் வாழ்ந்ததுனால, சிலுவையில நமக்காக மரித்ததுனால, உயிரோட எழும்பினதுனால, உயிரோட எழும்பி அதுக்கு பின்பாக 40 நாள் தரிசனமானதுனால, பரத்துக்கு ஏறி பிதாவின் வலது புருஷத்தில் வீற்றிருக்கிறதுனால, நம்ம என்ன சொல்ல வர்றோம்? அந்த பிதாவோடு பிரிக்க முடியாத இணைப்பில் இருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மையும் அரவணைத்து அவரோடு இணைத்திருக்கிறார், தம்மோடு இணைத்திருக்கிறார். ஒரே பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர். அதே காரியத்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார். பிலிப்பு கேட்கும் போது, பிதாவை எங்களுக்கு காண்பியும். அப்போ இயேசு கிறிஸ்து அதற்கு பிரதியுத்தரமாக யோவான் 14:9 அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ அவர் மூலமாக நம்ம என்ன செய்ய முடியும்? யாரை பார்க்க முடியும்? பிதாவை பார்க்க முடியும். அதனாலதான் அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர். இயேசு கிறிஸ்து எப்படியோ அப்படியே பிதா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அன்பானவர் என்றால் பிதாவும் அன்பானவர். இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தை நேசிக்கிறார் என்றால் பிதாவும் என்ன செய்கிறார்? மனுக்குலத்தை நேசிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் அப்படியே நம்மை நேசிக்கிறார். இதைதான் நம்ம சொல்றோம். இன்னும் ஒரு வசனத்தை இதுக்கு நம்ம ஆதாரமா வாசிக்கலாம். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கொலோசையர் 1:15. கொலோசையர் 1:15. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபம். தேவனை பார்க்க முடியாது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. மோசே கேட்கிறான் யாத்ராகமத்துல, நான் உம்மை பார்க்கணும், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பீங்க. அப்போ அவர் சொல்றாரு,
ஒரு மனிதனை என்னைய பார்த்துட்டு உயிரோட இருக்க முடியாது. நான் வந்து கடந்து போவேன், என் கையை வச்சு உன்னை மறைச்சுக்கிறேன், என்னுடைய மகிமையை நீ என்ன செய்வ, பின்பாக நீ பார்ப்ப. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்ல. இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரு, மடியில இருந்து பார்த்திருக்காரு, பிதாவை பார்த்திருக்கிறார், பிதாவினுடைய மகிமையை பார்த்திருக்கிறார். தனக்குள்ள எல்லாவற்றையும் என்னோடு பகிர்ந்து கொள்கிறார். யோவான் 13ஆம் அதிகாரத்துல முதல்ல சீஷர்களுடைய கால்களை கழுவுறதுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து என்னத்தை அறிஞ்சாரா, எல்லாவற்றையும் பிதா தம்மிடத்திலே ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்பதை அறிந்து, தான் பிதாவினிடத்திலிருந்து வந்ததையும் நான் பிதாவினிடத்துக்கு திரும்பி போகிறதையும் அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்து தான் என்ன செய்றாரா, சீஷர்களுடைய கால்களை கழுவ போகிறார். யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரியுது, எல்லாம் நமக்கு வந்துருச்சு, எல்லா பவரும் வந்துருச்சு, எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம சீஷருடைய கால்களே கழுவுவோம்? நம்ம எப்படி இருப்போம்? கால்களை கழுவும். ஆனா அவர் பாருங்க, ஏன் காலை கழுவ போனாரு? அவர் அதுக்கு முன்னாடியே சொல்றார். யோவான் 5ஆம் அதிகாரத்துல, பிதா செய்கிறதாக குமாரன் காண்கிறது எதுவோ அதே தான் குமாரன் செய்கிறார், வேற எதையுமே செய்யல. அப்ப பிதா என்ன செய்கிறாரு, சீஷருடைய காலை கழுவுறாரு, அதைத்தான் குமாரனும் செய்கிறார். குமாரன் நமக்கு என்ன செய்கிறார், ஊழியம் செய்கிறார். நம்ம அவருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னா முதல்ல அவருடைய ஊழியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு செய்கிற ஊழியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பந்தான் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த மெய்யான அந்த சத்தியத்தை அறிந்து, அந்த அன்பை ருசி பார்த்து, அந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்டு நம்ம மற்றவர்களுக்கு என்ன செய்ய முடியும், ஊழியம் செய்ய முடியும். பேதுரு சொல்றான், ஐயா நீங்க போதகர், ரபி, குரு, நீங்க எப்படி என் காலை கழுவ முடியும்? அவர் சொல்றாரு, நான் உன் காலை கழுவலன்னா என்னிடத்துல உனக்கு பங்கு இல்லை, பங்கு இல்லை. இயேசு தனக்குள்ள எல்லாவற்றையும் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார், பங்கு போடுகிறார். நாம் உடன் பங்காளிகள். இதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நாம் சுதந்திரரானால் கிறிஸ்துவுடனே உடன் சுதந்திரராக இருக்கிறோம். நாம் பிள்ளைகளானால் கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரர். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபம். இவர் தாங்க வந்திருக்கிறாரு, பிதாவின் பிரியமான குமாரன், பிதாவை அறிந்தவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர். அவர் குமாரனாக வந்திருக்கிறார். வந்து என்ன செய்திருக்கிறார், அதைத்தான் நம்ம வேகமாக நம்ம பார்க்க போறோம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல நம்ம இப்படி ஒரு இந்த யோவான் சாராம்சமாக ஒரு காரியங்களை எழுதுகிறார். பொதுவான நிருபத்துல அவர் எழுதுகிறார், அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய் தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அவர் என்ன எழுதுகிறார், சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு. சத்தியமுள்ளவர் யார்? பிதா. பிலாத்துட்டு அவர் சொல்றாரு, நான் ராஜாதான், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்க வந்தேன். அந்த சத்தியமுள்ளவர் யார்? பிதா. என் பிதா அன்பா இருக்கிறார், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார், என்னை கைவிடவில்லை. அதைத்தான் அவர் சொல்றார், சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு குமாரன் வந்து. இதைத்தான் லூக்கா 2ஆம் அதிகாரத்துல நற்செய்தி சொல்றாங்க, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி. குமாரன் வந்து புத்தியை கொடுத்திருக்கிறார். புத்தி அப்படின்னா ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் போடப்பட்டிருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல், ஒரு புதிய கண்ணோட்டம்,
ஒரு புதிய பார்வை. இயேசு கிறிஸ்து எதற்காக வந்திருக்கிறார்? பிதாவை வெளிப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார். நம்முடைய பார்வையை மாற்றுவதற்காக, நம்ம பார்க்கிற விதத்தை மாற்றுவதற்காக, ஒரு புதிய ஒரு புரிதலை கொடுப்பதற்காக, அதற்காக வந்திருக்கிறார். கொடுத்துட்டாரு, புத்தியை கொடுத்திருக்கிறார், தந்திருக்கிறார். தருவார் இல்ல, தந்திருக்கிறார் என்று அறிவோம் என்று சொல்லி இங்க என்ன புத்தி? நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கும் போது கண்கள் திறக்கப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீங்கள் பார்வையற்றவர்களா இருக்கீங்க, நீங்க கண் தெரியாதவர்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அங்க கண் திறக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கு. அங்க என்ன கண் திறக்கப்பட்டது? ஒரு புதிய கண்ணோட்டம், ஒரு புதிய ஒரு புரிதல். அந்த புரிதல் எப்படி உண்டாகிறது? நன்மை தீமை அறிகிறதுனால அந்த புரிதல் உண்டாகிறது. அந்த புரிதல் தேவனை தூரமாக பார்க்கிறது. அதை மாத்துறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அவர் தூரமானவர் அல்ல, அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. பவுல் அத்தனை பட்டணத்துல, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அத்தனை பட்டணத்துல மார்ஸ் மேடையில இருந்து அவர் பிரசங்கிக்கும் போது அவர் என்ன பிரசங்கிக்கிறார்? நம்மில் அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. நம்ம நினைக்கிறோம் ரொம்ப தூரமா இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். இல்ல, நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்லவே. இந்த அறிவு எப்படி வந்தது? இயேசு கிறிஸ்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார். பிதா நல்லவர், பிதா நல்லவர். அவர் ஒரு நாள் என்னை கைவிடுவதில்லை. யோவான் 16ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றார். அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக யோவான் 13ல இருந்து நம்ம என்ன வாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து அந்த பஸ்காவை கொண்டாடி முடித்த பின்பாக சீஷர்களோடு அவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக அவர் என்ன பேசுகிறார்? யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். கடைசியில சொல்றாருங்க, சிலுவைக்கு போறதுக்கு முன்பாக சொல்லுகிறார், நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். அந்த கிறிஸ்து இயேசு கிறிஸ்து தனியா இல்ல. அவர் எப்படி இருக்கிறார்? பிதாவோட இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். அப்போ பிதாவும் நமக்குள்ள இருக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ ஒரு நாளும் பிதா என்ன செய்யல? தனியே இருக்க விடவில்லை. நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். இந்த வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு வந்திருக்கிறார். நம்மகிட்ட இந்த வெளிச்சத்தை தான் இப்ப கொடுக்கிறார். நீங்க தனியா இல்ல. யோவான் 14ஆம் அதிகாரத்தை அவர் சொல்லுகிறார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். எப்படி திக்கற்றவர்களாக விட மாட்டார்னா, நமக்குள்ள இருக்கிறதுனால அவர் திக்கற்றவர்களாக விட மாட்டார். நீங்களும் நானும் தனியா இல்லை, அனாதைகள் அல்ல. நம்ம ஒரு நாளும் கைவிடப்படுவதே இல்லை. அதை காண்பிக்கிறதுக்கு, அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? இந்த உலகத்துல சிலுவைக்கு போய் மரித்து உயிரோடு எழும்பி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை அங்க சொல்லுகிறார். அதே அதிகாரத்துல 27ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். யோவான் 16:27, நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடினால் பிதாதாமே உங்களை சிநேகிக்கிறார். பிதாவே நம்மளை என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரையும் பிதா என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். இதுதான் புரிதல். புதிய புரிதலை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அங்க என்ன வாசிக்கிறோம்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அவர் புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அது மாத்திரமல்ல, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். நாம எங்க இருக்கிறோம்? சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம். சத்தியம் உள்ளவர் யார்?
இங்கு யாரை குறிப்பிடுகிறது? இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. நாம் எங்க இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நம்ம வெளியே இல்லை. நமக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? நம்ம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். நாம இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது மாத்திரமல்ல, கொலோசியர் 1:27 நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, கொலோசியர் 1:27 சுத்தமானார். அங்க என்ன எழுதப்பட்டு இருக்குது? சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறீர்கள். இங்க என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். நாம் எங்க இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். அவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார். இது என்ன இணைப்பு? இது ஐக்கியம், இது உறவு. இது பிரிக்கவே முடியாது. நித்தியமாக இருக்க போகிறது. இது பிரிக்கவே முடியாது. இந்த நிச்சயம் நமக்கு வேண்டும். நாம் தேவனோடு கூட இருக்கிறோம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 1:23 அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் நற்செய்தி, இதுதான் சுவிசேஷம். பிதாவை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மோடு கூட ஐக்கியமாய் இருக்கிறார். நாம் அவருக்குள்ள இருக்கிறோம், அவர் நமக்குள்ளாக இருக்கிறார். இதுதான் நற்செய்தி. பிதாவை அவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். இதுதான் யோவான் சுவிசேஷம் 17 நம்ம வாசிக்கிறோம். கடைசி வசனம், நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும். இங்க சொல்லுகிற காரியத்தை நீங்க கொஞ்சம் ஆழமா பார்க்கும்போது, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவர்களிடத்தில் இருக்கும்படிக்கும். இந்த கடைசி பகுதியில யோவான் 17 தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம். இந்த கடைசி பகுதியில் அவர் யாரை குறித்து பேசுகிறார்? சீஷர்கள் மூலமாக கேள்விப்பட்டவர்கள். நாம் யார்? நம்ம இயேசு கிறிஸ்துவை நேரா பார்த்தோமா? இல்ல, சீஷர்கள் மூலமாக கேள்விப்பட்டோம். அவர்கள் எழுதி வைத்த இந்த சுவிசேஷத்தின் மூலமாக நம்ம என்ன செய்யறோம்? கேள்விப்படுகிறோம். நமக்காக எழுதப்பட்டது. நம்மை குறித்து இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. பிதாவின் இடத்துல என்ன ஜெபம் பண்ணி இருக்கிறாரு? நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு. இயேசு கிறிஸ்து பிதா இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த அன்பு யார்கிட்ட இருக்கணுமா? நம்மகிட்ட இருக்கணுமா? இது மேலான பாக்கியம் இல்லையா? யார் ஜெபம் பண்ணியிருக்கா? இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணியிருக்கார். பிதாட்ட ஜெபம் பண்ணியிருக்கிறார். இருக்கும்படிக்கு, நானும் அவர்களில் இருக்கும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன். உம்முடைய நாமத்தை, பிதாவினுடைய நாமத்தை. பிதா யாரு? பிதாவினுடைய நாமம்னா என்னது? ஒரு நபரை குறிக்கிறது. உம்மை தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன். இன்னும் தெரியப்படுத்துவேன்னு சொல்லிட்டு தான் அவர் சிலுவைக்கு போறாரு. சிலுவையில் அப்ப யாரை தான் தெரியப்படுத்தி இருக்கிறாரு? பிதாவை தான் தெரியப்படுத்தி இருக்கிறார். இப்பொழுதும் தெரியப்படுத்தி கொண்டு. பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்ன? நாம் சத்தியமானவருக்குள்ள இருக்கிறோம் என்றால் அந்த சத்தியமானவரை காணும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். எங்கே? இன்னைக்கு அதான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, இயேசுவை எங்கே காணலாம்னு ஒரு பாட்டு. அப்போ அங்க கடைசி ஸ்டான்ஸால அவங்க பதில் சொல்ற மாதிரி இருக்கு. எங்கன்னா திருமறை முன்பாக நான் மண்டியிடும் போது அங்க என்ன செஞ்சாரா? இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார். வாசிக்கும் போது நம்மகிட்ட பேசுறாரா? நிச்சயமா பேசுறாரு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? சத்தியமானவருக்குள் நீங்க இருக்கிறீங்க, அவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சந்தித்தீர்களா? நம்ம சந்திக்கிறோமா? நமக்குள்ள இருக்கிறாரு. வேதத்துல தான் எழுதப்பட்டிருக்கு, நான் அதை தான் சொல்றேன். நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம வெளியில எங்கேயோ தேடுறோம், நிறைய இடங்கள்ல தேடுகிறோம்.
எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனா குறிப்பாக எங்க எங்க இருக்கிறார்? நமக்குள்ளாக இருக்கிறார். அங்கே இருந்து பிதாவை, உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னும் தெரியப்படுத்துவேன். ஐ வில் கண்டினியூ டு ரிவீல் யூ ஃபாதர். பிதாவை நாம் அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள தான் நமக்கு என்ன உண்டாகிறது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அந்த யோவான் 17ஆம் அதிகாரத்துல அந்த 3ஆம் வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்? ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நாம் அவர் வெளிப்படுத்துகிற, நம்ம எப்படி நம்ம முயற்சியில நம்ம அறிய முடியாது. அவரே என்ன செய்கிறார்? அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று சொல்லி அறிவோம். இந்த இணைப்புக்கு முடிவில்லை. இதனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தேவன் நம்மிடையே வந்திருக்கிறார் என்று சொல்லால் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மிடையே இருக்கிறார். 3 பரிமாணங்கள் அவர் இருக்கிறார். நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மிடையே இருக்கிறார். He is with people, among people, inside us. நமக்குள்ள இருக்கிறார். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது? நமக்குள்ளே அவர் என்ன செய்கிறார்? முதலாவது நமக்குள்ளே கிரியை செய்கிறார், நமக்குள்ளே கிரியை செய்கிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்கே கிரியை செய்கிறார்? நமக்குள்ளே கிரியை செய்கிறார். தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்கள் இருதயத்துக்குள் இருக்கிறதே. நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை வெளியில தேடுறதில்லை, முதல்ல உள்ளே நமக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது, அங்கிருந்து அது வெளிப்பட வேண்டும். அற்புதங்களை நம்ம வெளியில தேடுறோமா? முதல்ல நமக்குள்ள என்கவுண்டர் உள்ள, அங்கிருந்து தான் அது மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. அற்புதங்கள் அங்கிருந்து தான் விடுதலை உண்டாக போகிறது. நாம் என்ன நினைக்கிறோம்? தேவன் தூரமாக இருக்கிறார், அவர் நம்மோடு கூட இல்லை. நம்மோடு கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? கிரியை செய்ய வேண்டும். ஏதோ ஒரு கிரியை, நற்கிரியை நம்ம செஞ்சா அவர் நம்மோடு கூட இருப்பார். நமக்குள்ள இருக்கிறது நம்ம ஏதோ கிரியை செய்ததுனால நமக்குள்ள இல்லை, நாம ஏதோ செய்யறதுனால நமக்குள்ள அவர் வரல. அவர் ஏற்கனவே அங்க இருக்கிறார். அதுதான் யோவான் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். யோவான் 14:20. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். You will know. அந்நாளிலே நீங்கள் என்னை பெறுவீர்கள் அல்ல, ஏற்றுக்கொள்வீர்கள் அல்ல. I am already inside you. I am in my Father. Father is in me. நீங்க என் கூட இருக்கிறீங்க. You will know that day that there is union. இந்த உறவு இருக்குது, இணைப்பு இருக்குது. நீங்க தனியா இல்ல. You are never alone. நான் தனிமையா உங்களை விடவே மாட்டேன், உங்களை நான் அரவணைத்துக் கொள்கிறேன். சிலுவை என்பது தேவனுடைய அரவணைப்பு, நம்மளை ஏற்றுக்கொள்கிற அரவணைப்பு. அங்கே நம்மளை ஏற்றுக்கொண்டா நமக்குள்ள வந்துட்டாரு, நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம இதை அறிந்து, பிதாவை அறிந்து, இயேசு கிறிஸ்துவை அறிந்து, அவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்று சொல்லி அறிந்து, அவரோடு கூட நம்ம என்ன செய்யணும்? செயல்படுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம ஏதோ ஒரு காரியத்தை நினைச்சு நம்ம செய்யறோம், அதுக்கு அவர் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு நிறைய நேரங்கள் நம்ம முயற்சி செய்திருக்கிறோம். ஆனா ஏற்கனவே அவர் நம்மகிட்ட வந்துட்டாரு, அங்க தூரம் இல்லை, எந்த ஒரு தூரமும் இல்லை, நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கு செவி கொடுக்கிறார், நமக்கு செவி கொடுக்கிறார், நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார்.
அது மாத்திரமல்ல, அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். He is working in us. அதுதான் ரொம்ப முக்கியம். நாம ஏதோ கிரியை செய்யணும், அந்த கிரியைக்கு அவர் உதவி செய்கிறதாக இல்லை, அப்படி இல்லை. அதுதான் வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நமக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நம்முடைய நெருங்கிய சொந்தங்களுக்குள்ளாக அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார், நமக்கு நடுவே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதை நம்ம ஜெபத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை வாசிப்பதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அவரோடு பேசுவதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நம்ம முடிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம், மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த மத்தேயு 17ல மறுரூப மலை. இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் கூட்டிட்டு அந்த மறுரூப மலைக்கு போகும்போது அங்க இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். அவரோடு கூட மோசேயும் என்ன செய்கிறார்கள், எலியாவும், இல்லையா, 2 பேரும் 2 பக்கத்துல இருந்து பேசுகிறத அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே பேதுரு என்ன சொல்லுவது என்று தெரியாமல், அது கூடார பண்டிகை கொண்டாடப்படுகிற காலமாக அப்படி இருக்கிறதுனால 3 பேருக்கும் ஒரு கூடாரம் போடுவோம் அப்படின்னு சொல்லி, 3 பேருக்கும் கூடாரம் போடலாமா அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ அங்கே சத்தம் உண்டாகிறது. யார் பேசுகிறார்? பிதா பேசுகிறார், இல்லையா? என்ன பேசுகிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இது ஏற்கனவே சொல்லிட்டார். எங்க? இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஏற்கனவே இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். இங்க கூட ஒரு வார்த்தையை சேர்க்கிறார். என்ன சொல்லுகிறார்? இவருக்கு செவி கொடுங்கள். லிசன் டு ஹிம். இவருக்கு செவி கொடுங்கள். நான் இப்பவும் அதை தான் சொல்றேன். எனக்கு செவி கொடுக்காதீங்க, எனக்கு செவி கொடுக்காதீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு செவி கொடுங்க. நான் அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம நிறைய நேரங்கள் என்ன போதிக்கிறோம்னா நன்னெறிகளை போதிக்கிறோம். நன்னெறிகளை அல்ல, நற்செய்தியை நம்ம போதிக்கணும். நற்செய்தி என்ன? கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். எந்த செய்தியா இருந்தாலும் சரி, எந்த பிரசங்கியாரா இருந்தாலும் சரிதான், அவர் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த கிறிஸ்துவை சந்திப்பதற்கு உங்களை வழிநடத்த வேண்டும். வேற எங்கேயும் இல்லை. இல்லாட்டினா நீ இந்த காரியங்கள்லாம் செய்தீன்னா, பரிசுத்தமா வாழ்ந்தீன்னா நீ கிறிஸ்துவை சந்திக்கலான்னு சொல்லுவது சுவிசேஷம் அல்ல. உங்களுக்குள்ள இருக்கிறாரே, அவரை நீங்க கேட்க முடியும், நீங்க பார்க்க முடியும். அதுதான் ஆதி திருச்சபை. அங்கே அவர்கள் சொன்ன ஒரே சத்தியம் அதுதான். இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார், புத்தியை தந்திருக்கிறார். ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நமக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு, இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள், இயேசுவுக்கு செவி கொடுங்கள். ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்துக்கு அல்ல, இயேசு கிறிஸ்துவுக்கு. அவர் எங்கே இருக்கிறார்? நமக்குள்ளாக இருக்கிறார். அவர் நமக்குள்ளாக இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இடைபடுகிறார், நம்மோடு கூட உறவாட அவர் விரும்புகிறார். அந்த பகலின் குளிர்ச்சியான வேளையில அவங்க, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், உன்னோடு பேசணும். வரும்போது அவன் ஒளிந்து கொள்றான். நம்முடைய சமூகத்துக்கு வர முடியாதுன்னு சொல்றான். நான் நிர்வாணியா இருக்கிறேன்னு சொல்றான். நான் அபாத்திரன்னு சொல்றான். அந்த இளையகுமாரன் சொன்னது போல, உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரவான் அல்ல. அப்படி நம்ம ஒளிஞ்சுக்கிறோமா? இல்ல. நீ பாத்திரவான், நீ பாத்திரவான், நீ என்னுடைய குமாரன்.
நீ என்னுடைய குமாரன். ஆவியான் ஒரே ஒரு வசனத்தை காமிக்கிறார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே. நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றதுனால குமாரன் நினைக்கிறோம். இங்க அப்படி பவுல் எழுதல. இங்க பவுல் என்ன எழுதியிருக்கிறார்? நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அவர் ஊற்றி இருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிறார். ஏன்னா நீங்க புத்திரர், நீங்க பிள்ளைகள், நீங்க குமாரர்கள், நீங்க குமாரத்திகள். உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்பா உன்னை வெறுக்கல, அப்பா முகத்தை பாரு அப்படின்னு சொல்லி உள்ள இருந்து இயேசு கிறிஸ்து நம்மை அப்பாவை குறித்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், பிதாவை குறித்து வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆவியானவரே, உம்முடைய சத்தியத்தை, ஆண்டவரே இது சுவிசேஷம். இன்று கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்து என்னும் இரட்சகர் உள்ள இருந்து கிரியை செய்ய பிதாவை வெளிப்படுத்த நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. நம்ம சத்தியத்தை அறிகிறோம், நமக்கு விடுதலை உண்டாகிறது. ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அறிந்த காரியங்கள் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஆவியானவர் உள்ள இருந்து எது கரெக்ட் எது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, உங்கள்கிட்ட பேசுறாரு. நான் என்னுடைய அறிவையோ நான் ப்ரிப்பேர் பண்ணதையோ அதை நம்பல. அதை ஒருவேளை நீங்க மறுக்கலாம். ஆனா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால், நீங்க பிள்ளைகளா இருக்கிறபடியால், அவர் உங்களுக்குள்ள வந்தது நீங்க செய்த ஏதோ ஒரு காரியம் அல்ல. அவர் பூமியிலே பிறந்ததுனால, அவர் சிலுவைக்கு போனதுனால, அவர் சிலுவையிலே மரித்ததுனால, அவர் உயிரோடு எழும்பினதுனால, அவர் பரத்துல இப்போ பிதாவின் வலது பரிசில் வீற்றிருக்கிறதுனால, அதனாலதான் நமக்கு இந்த நம்பிக்கை இருக்குது. மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்து உங்களுக்குள் வாசமாய் இருப்பதே அந்த ரகசியம். அவர் இவருக்கு செவி கொடுங்கள், இவருக்கு செவி கொடுங்கள். இயேசுவுக்கு செவி கொடுக்கணும். இயேசுவுக்கு செவி கொடுக்க காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறத எங்க காதுகளை நீங்க விருத்த சேதனம் பண்ணுங்க. உள்ளான காது, மனக்கண்கள் எங்களுக்கு திறக்கப்படட்டும். பவுலினுடைய ஜெபம் அதுதான். இந்த சத்தியத்தை, இந்த அற்புதத்தை, இந்த அதிசயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் உங்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருக்கிறார், கிரியை செய்கிறார். அவருடைய அன்பு, அவருடைய அரவணைப்பு உங்கள் ஒவ்வொருவரையும் தொடுகிறது. அவருடைய அன்பு அது மிகப்பெரியது. அன்பின் அரவணைப்பு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறது போல, அந்த அன்பை விட்டு உங்களை பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் அன்பு நம்மால் உண்டானதல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்ததினாலே நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அந்த அன்பை நீங்க பேசுங்க. ஆவியானவரே, இயேசுவே எனக்குள்ள இருக்கிறீங்களா? நீங்களே கேளுங்க. உங்க உள்ளத்திலிருந்து உங்களுக்கு பதில் வரும். இயேசுவே என்னை நேசிக்கிறீங்களா? உள்ளத்துல கேளுங்க, பதில் வரும். அவர் உள்ளதான் இருக்கிறார்.
ஆண்டவரே, ஆவியானவரை உமக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? ஏன் வந்தார்? சும்மா வந்தாரா? ஆமாம், நம் மீது அன்பு இருந்ததுனால தான் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன் ஒப்பு கொடுத்தாரு? நம்முடைய பாவங்களை நீக்கும் கிருபாதர பள்ளியாக நினைச்சார், அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமாம், அதுக்கு ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து கடன் சொல்லலாம். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தார் ஐயா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தார் ஐயா என்ற ஒரு பாடலை பாடும். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆசியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தால் அவர் என்னை மறக்க மாட்டார். நண்பர் என்னை மறந்தாலும் உற்றார் என்னை மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார். தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார். நண்பர் என்னை மறந்தாலும் உற்றார் என்னை மறந்தாலும் அவர் என்னை மறக்க மாட்டார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா.
கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே, எந்தன் இயேசுவே. தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, ஆட்சியை கேட்கல, அந்தஸ்தை கேட்கல, உள்ளத்தை கேட்ட, நம்முடைய உள்ளத்தை கேட்ட. காரணம் அவருடைய அன்பு. இயேசு கிறிஸ்து அன்பு கேட்குது, உள்ளத்தை எனக்கு கொடு. அல்லேலூயா. எப்போ கொடுப்போம்? சில சமயங்களில் பாடுகள் வேதனைகள் வரும்போது, அவரை தேடி போகும்போது நம்ம கொடுக்கிறோம். ஆனால் அவர் நம்மை தேடி வருகிறார், அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மருத்துவமனையில் படுத்திருக்கும் போது 5 நாட்கள் மாத்திரமே டாக்டர் எனக்கு கொடுத்தாங்க. 5 நாட்களுக்குள்ளே உனக்கு இந்த வேலூருக்கு போகலைன்னு சொன்னால் இந்த கிட்னி உள்ள கல் வச்சதும் கிட்னியை வெடிச்சிடும், உனக்கு உயிருக்கு ஆபத்தாயிரும், போ அப்படின்னு சொன்னார். ஆனால் என்கிட்ட பணம் கிடையாது. 16,000 ரூபாய் கொண்டு போன்னு சொன்னார். ஏன்டா நான் வேலை இல்லாமல் இருக்கேன், என் மனைவி வேலை இல்லாமல் இருக்கிறா, கையில் காசு கிடையாது, டிஸ்சார்ஜ் ஆகி வரது கூட காசு இல்லை. ஆனால் நாங்கள் அந்த நேரத்தில் தான் நான் இயேசுவே இல்லை பிசாசும் இல்லைன்னு சொல்லி வந்தவன், அந்த தினம் இயேசு வந்து என்னை தேடி வந்தார். பிசாசுகள் என்னை நெருக்கி என்னை கொல்ல வருகிறது, நானும் பயந்து இருக்கிறேன், என்ன செய்கிறதுன்னு தெரியல. பிசாசு இல்லைன்னு சொன்னமே, இயேசு இல்லைன்னு சொன்னோம். இன்னைக்கு பிசாசு வந்து இயேசு வந்து நிற்குது, பிசாசு நிற்கிறதே, நம்மை கொல்ல நினைக்கிறதே என்று சொல்லி பயந்து நிற்கும்போது ஒரு வார்த்தை வந்தது, இயேசுன்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், நான் இது வரைக்கும் இயேசுன்னு சொல்லலை, சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். திரும்பவும் அது நெருங்கி வந்தது. அப்போ திரும்ப இந்த வார்த்தை வருகிறது, இயேசுவேன்னு சொல்லு என்ற வார்த்தை வருகிறது. நான் சொல்ல மாட்டேன், இதுவரைக்கும் நான் இயேசுன்னு சொல்லலை, நான் இனியும் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் கடைசியாக சொன்னார், இயேசுவேன்னு சொல்லுன்னு சொன்னார். நான் பயந்து சரி மெதுவாக சொல்லிடுவேன்னு சொல்லி இயேசுவேன்னு சொன்னேன். அந்த பிசாசு 3 அப்படியே நின்னது. திரும்ப இயேசு சொல்ல நிற்கிறேன்னு சொல்லி நான் இயேசுவேன்னு சத்தம் விட்டேன். அது ஓட ஆரம்பித்தது. இயேசுவே இயேசுன்னு சத்தம் விட்டேன், அதை ஓடிட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் அன்றைக்கு ஒப்பு கொடுத்தேன், இயேசுப்பா நீசுதான் மெய்யான தெய்வம், இயேசுவின் நாமமே இல்லாத வேறொரு நாமம் பிசாசு ஜெயிக்க இல்லைங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் ஒப்பு கொடுக்குறேன். எனக்கால என்னால் எங்கே போக முடியாது, வேலூருக்கு போகிறதுக்கு எங்களுக்கு காசு கிடையாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இந்த இடத்துல இருந்து என்னை சுகப்படுத்தி அனுப்பினா நான் ஜீவன் உள்ள வரையும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீ மட்டும்தான் ஒப்பு கொடுத்தேன். ஒரு நாளாச்சு என்னாச்சு, ஒன்றும் சத்தம் இல்லை, நர்ஸ் வந்து சத்தம் போடுறாங்க, நீங்கள் போங்க போங்க ஊருக்கு போங்கல்ல, வேலூருக்கு போங்க, இங்கேருந்து ஏதாவது ஆயிரக்கூடாதுன்னு சொல்லி பயம் ஒருத்துறாங்க. ஆனால் சரி போகிறப்பான்னு சொல்லலாம் ரெடி பண்ணும்போது மறுநாள் கடைசியில் என் மனைவிட்ட சொன்னேன், அவங்க வந்துடுவாங்க, வரும் சத்தம் போடுறதுக்கு முன்னால் நீ போய் என்ன செய்யுது தடுத்து நிறுத்தி நான் இன்னைக்கு போயிடுன்னு சொல்லுன்னு சொன்னேன். அப்போது அந்த அம்மா ஓடி வந்து சொன்னாங்க, நீங்கள் வேலூருக்கும் போக வேண்டாம் ஊருக்கும் போகணும்னா, வேலூர் டாக்டர் இங்கே வந்திருக்கிறாரு, உங்களுக்கு நாளைக்கு இங்கேயே ஆப்ரேஷன் சொன்னார். ஹல்லேலூயா. ஆமாம், நான் தேடி போகலை, அவர் என்னை தேடி வந்து இயேசுன்னு சொல்ல வைத்தார். நான் தேடி வேலூருக்கு போகலை, இவர் தேடி வேலூருக்கு போய் வேலூர் டாக்டர் இங்கே அனுப்பி வச்சுட்டாரு. அந்த டாக்டருக்கு வெட்டி எடுத்து சுகம் கொடுத்து இன்னைக்கு இயேசுவே 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 சொல்ல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காரணம் அவர் ஆஸ்தி கேட்கல, அந்தஸ்து கேட்கல, எதை கேட்கிறாரு? உள்ளத்தை கேட்டார், உள்ளத்தை கொடுத்த, அவ்வளோதான். ஆண்டவரே நான் உங்களுடைய என்ன பிள்ளை, நான் இயேசுவே மெய்யான தெய்வங்க, நான் வந்துட்டேன், எனக்கு சுகம் கொடுத்தா நான் நாத்தியமாகிட்டேன். அதுதான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் நீங்களாம் எனக்கு ஜெபிக்கிறீங்க, கர்த்தர் பலம் கொடுத்துருக்க, எத்தனையோ ஆப்ரேஷன்கள், எத்தனையோ வழிகள், எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அதான் செய்து கொண்டிருக்கிறேன். 5 பேரோ 3 பேரோ 4 பேரோ எத்தனை பேர் இல்லை, எத்தனையோ ஆலயங்களவே செய்து சாட்சி சொல்ல வைத்திருக்கிறாரு. இன்னும் செய்து கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் சொந்தரி, அவர் என்ன உற்றாரையும் இல்லை, தாய் என்னை மறந்தாலும் தந்தை என்னை மறந்தாலும் அவர் என்னை உலகமே நம்மை மறந்தாலும் கூட அவர் நம்ம என்ன செய்ய மாட்டார், மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஜெயிப்போமா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அந்த ஆண்டவருக்கு நம்முடைய அன்பு,
நம்ம செய்ய காட்ட வேண்டிய அன்பு ஒன்றும் இல்லை, நம்ம உள்ளத்தை அவர்கிட்ட கொடுக்கணும், அவ்வளோதான். ஹல்லேலூயா. என்னை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கொடுக்க வேண்டும். நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள் எவ்வளவு இருக்கலாம், எல்லாவற்றையும் மன்னிப்பதற்காகத்தான், நம்மளுடைய சொந்த பிள்ளைக மாற்றுவதற்காக நம் மீது கொண்டு வந்த அந்த அன்பை அதை வெளிப்படுத்துவதற்காக, பரலோகத்தில் நம்மை எல்லாம் பரலோகத்தில் சேர்ப்பதற்காக அவருடைய அன்பு ஊற்றப்பட்டதுனால சிலுவையிலே அவர் நமக்கு பலியானார். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறது. அந்த இரத்தத்தின் மூலமாக நம்ம பரிசுத்தமாகி தேவன் நமக்குள்ளே வாசம் செய்வதற்கு நம்ம இடம் கொடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வேளை கூட நாம் இன்னும் ஆண்டுக்கு உண்மையாக ஒப்புக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒப்புக் கொடுத்து ஆண்டவரை மேன்மைப்படுத்துவோம். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தருக்காக நம்ம உழைப்போம். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக அவருடைய நாம மகிமைக்காக நம்மால் என்ற உழைப்பை அவருக்கு கொடுப்போம். அதுதான் அவர் விரும்புகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்து உன்னை ஆசிரியக்கிறாரு. அவன் பிரஸ்தாபப்படுத்துவோம். நம்மால் என்ற முயற்சி செய்வோம். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், கிருபை நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. இந்த பண்டிகை காலங்களை எங்களுக்கு ஈவாக கொடுத்தீர் ஐயா. கடந்த காலத்திலே ஆண்டவரே தகப்பனே எங்கள் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட வைத்தீரப்பா. அதுபோல இந்த நாள் வரையிலும் எங்களை ஆண்டவரே சுகத்தோடும் பலத்தோடு வந்து இந்த அருமையான கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு நீர் உதவி செய்தீரே. அதற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்க ஆசரித்து அனுப்ப மாட்டாக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வண்ணமாகவே நீர் அனுப்பாதபடி தகப்பனே அவர்கள் என்ன வேண்டுதலோ வந்திருக்கிறார்களோ, என்ன விருப்பத்தோடு வந்திருக்கிறார்களோ, என்ன வாஞ்சோடு வந்திருக்கிறார்களோ, எதை கேட்டு கொண்டிருக்கிறார்களோ அதை நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எந்த தடைகளும் அப்ப வராதபடி அவருடைய காரியங்களை மேன்மைப்படுத்தும் நீ ஜெயத்தை கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பனே. குடும்பத்தில் பாரங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, எது இருந்தாலும் அவனை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே வருகிற புது ஆண்டிலே ஆண்டவரே மிகவும் மகிழ்ச்சியோடு உடைய நாமத்தை மகிழ்ப்படுத்துவதை செய்ய முடியாத ஜெபிக்கிற ஐயா. வந்திருக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் யாரா இருந்தாலும் ஆண்டவரே இந்த பண்டிகையை ஆண்டவர் சிறப்பாக கொண்டாட உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் பிறந்தது எங்களுடைய உள்ளத்திலே பிறந்து ஆண்டவரே உடைய மகிழ்ப்படுத்தும் சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எல்லா தேவைகளையும் சந்திங்க, ஆசீர்வதிங்க, நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள முடியாத ஜெபிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இந்த பண்டிகை நாட்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அந்த தேவைகள் எல்லாம் நீங்க சந்திக்க முடியாம ஜெபிக்கிறோம் ஐயா. நீ சந்திக்கிற தேவனப்பா, எங்களை செய்ப்பாக்குற தேவனப்பா, எங்களை மகிமைப்படுத்துகிற மகிழ்ச்சிகளை செய்கிற தேவனப்பா. நீர் அப்படி எங்களை செய்ததற்காக உம்மை துதிக்கிறோம், சோத்திக்கிறோம் ஐயா. இந்த நாளில் இந்த கூட்டத்தை நடத்தும் சுலாக்கியத்தில் தந்தீர் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. வராமல் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இதுவரையிலும் இங்கே வந்து அப்போ உதவி செய்கிற பிள்ளைகள் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் யாரா இருந்தாலும் இந்த ஆண்டு முதல்களை ஆசிரிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. புதிய ஆண்டுக்குள்ளே கடந்து வர உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய பிறப்பின் பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாட அவர்களுக்கு உதவி செய்கிறார்களப்பா. வரும் நாட்களில் தடைகள் இல்லாதபடி அவர்கள் வந்து கலந்து கொள்ள நீர் உதவி செய்வீராக தகப்பனே. நீர் அப்படி செய்தற்காக துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ராஜா. நன்றியோடு துதிக்கிறப்பா. அருமையாக வந்து செய்தி கொடுத்த தாசருடைய பாதத்தில் வைக்கிறோம்ப்பா. இன்னும் பயன்படுத்துங்க. உடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. உடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்னும் சொல்லுகிற இடங்களிலே உடைய வல்லமையான செய்தியை சொல்லி அநேக ஆத்துமாக்களை கொள்ளை நீங்க உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறையா. குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகள் எல்லாரையும் சந்திக்க முடியாத ஜெபிக்கிறையா. அவர்களோடு வந்திருக்கிற பிரவீன் சாருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா இவ்வளவாய் பிரயாசப்பட்டு பரிசுகள் கொடுக்க வேண்டும், அவர்களை அந்த வசனத்தால் நிரப்பப்பட வேண்டும், வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு வந்து ஒவ்வொரு மாசமும் தலையில்லாதபடி வந்து இந்த காரியங்களை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற அவர்களையும் ஒரு குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் சொல்லுகிற இடங்களிலே, செய்தி கொடுக்கிற இடங்களிலே அன்றைய வல்லமை இறங்குவதாக அநேக ஊழியங்களை செய்கிறாங்கப்பா. எழுத்து மூலமாக புத்தகங்கள்
வாயிலாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நீர் அறிவீரப்பா. அவை எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். வாகனங்கள்ல போகும்போது வரும்போது உங்களுடைய பாதுகாப்பு கூடவே இருக்கணும் அப்பா. நன்றி தகப்பனே, நீர் அப்படி செய்காமை துதிக்கிறோம் அப்பா. சகோதரர் எபிரேசர் ஜாம்பல்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதிங்க, அவருடைய வலிமையாக பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய வாஞ்சைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. அவருடைய அம்மாவை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி தகப்பன, சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவருடைய பாதத்துக்கு வருவரையிலும் ஆண்டவரே எந்த பாடுகளும் வேதனையும் இல்லாதபடி காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிற ஐயா. நன்றி தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே. இந்த ஊழியத்துக்கு உதவி செய்கிற உதவி செய்கிற கொடுக்கிற உழைக்கிற எல்லா பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம்பா. விசேஷமாக சிவபெருமாளுக்காக ஜெபிக்கிறேன், ஆவினுக்காக ஜெபிக்கிறேன், என்னும் இடத்தை கொடுத்து அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. வரும் நாட்களில் அப்பா தகவனே அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. வாகனத்தை ஓட்டி பிள்ளைகளை அழைத்ததற்காக உதவுகிற தகப்பனே டேவிடுக்காக ஜெபிக்கிறேன், குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அவருடைய தேவைகளை சந்திங்கப்பா. அவருடைய பாடுகள் வேதனை எல்லாரும் நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவைகளின் விடுதலை கொடுத்து அவர்கள் மீண்டும் தொழிலில் போய் சேர நீர் உதவி செய்வீராக. குடும்பம் ஆசீர்வதிக்க வேண்டும். குடும்பமாக வந்து கலந்து கொள்ள உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிற ஐயா. நன்றி தகப்பனே, எங்களோடு வந்திருக்கிறார் சாமியலனுக்காக ஜெபிக்கிறேன். பாடல்கள் பாடி ரத்தன் சாருக்காக சாமியலனுக்காக ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. எல்லா தேவைகளையும் சந்திங்க. வரும் நாட்கள் நாங்கள் ஒருமித்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் அப்படி செய்திருக்காமை துதிக்கிறோம், சோதிக்கிறோம் ஐயா. நீங்க பொருட்படுத்துகிற நாங்கள் மீண்டும் அந்த புதிய வருடத்திலே உம்மை நோக்கி பார்க்கும் சிலாக்கியத்தை, இந்த இடத்தில் கூடி ஆராதிக்கும் சிலாக்கியத்தை நீர் எங்களுக்கு தருகிறபடியால் உம்மை துதிக்கிறோம், சோதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலவர்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப நன்றி. மீண்டும் நல்லா ஜெபம் பண்ணிடுங்க. மீண்டும் புது வருஷத்துல சந்திப்போம். ஹல்லேலூயா.